தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சந்தை மதிப்பை விட 75% வரை தள்ளுபடி விலையில் விற்கப்படுவதால் மக்கள் வரவேற்பு. கல்வியும் மருத்துவமும் தமிழ்நாடு அரசின் இரு கண்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ஒன்றிய அரசு நிதி வழங்காத நிலையிலும் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பேச்சு. முற்போக்கான தொலைநோக்கான நாட்டுக்கே முன்னோடியான அத்தனை திட்டங்களையும் பல்வேறு நிதி நெருக்கடிகளுக்கு இடையில தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒன்றிய அரசோட நெருக்கடி இருந்தாலும் அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில அதை பத்தி கவலைப்படாம தமிழ்நாட்டு நலன்கள் மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேல நம்பிக்கை வச்சு இந்த திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஜெயலலிதா பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் கொண்டாட்டம். தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமியும் உயர்கல்வி மன்ற வளாகத்தில் ஓ பன்னீர்செல்வமும் மரியாதை. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பிரதமர் மோடி புகழாரம். மக்கள் நல முன்னெடுப்புகளுக்கு ஆதரவு அளித்தவர் என்றும் உருக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் விலகல். தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் தனது பயணம் தொடரும் என்றும் அறிக்கை. எங்கிருந்தோ வந்து மயிலாடுதுறையில் வெற்றி பெற்றதாக கூறிய அன்புமணிக்கு காங்கிரஸ் எம்பி சுதா கண்டனம். சென்னையில் பிறந்து வளர்ந்த சௌமியா தர்மபுரியில் போட்டியிடும் போது தாம் போட்டியிடக் கூடாதா என கேள்வி. இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தல். இன்னைக்கு மற்ற மாவட்ட மீனவர்களை ஒன்றிணைத்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துறதுக்கு இன்னும் ஓரிரு நாள் போராட்டம் நடத்துகிறா முடிவு செஞ்சுருக்காங்க. உடனே மத்திய அரசு இந்த பாராமுகம் பார்க்காத அளவுக்கு எங்கள் மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்கணும். புதுக்கோட்டை அருகே சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த குவாரிக்கு அதிகாரிகள் அதிரடியாக சீல். ஜகபர் அலி கொலை வழக்கில் கைதான ராசு ராமையாவுக்கு சொந்தமானது என தகவல். டெல்லி முதல்வர் அலுவலகத்தில் பகத்சிங் அம்பேத்கர் படங்கள் அகற்றம். தலித் சீக்கியர் விரோத மனநிலையின் வெளிப்பாடு என அதிஷி குற்றச்சாட்டு. தெலுங்கானா சுரங்க விபத்தில் சிக்கியுள்ள 8 பேரை மீட்க தொடரும் போராட்டம். உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு என அமைச்சர் ஜூபாலி கிருஷ்ணராவ் அச்சம். மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 857 புள்ளிகள் சரிவு. பங்கு விலை கடுமையாக சரிந்ததால் முதலீட்டாளர்களுக்கு 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு. பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் பிரிட்டன் அரசு. தமிழ்நாட்டின் திட்டத்தை கனடாவை தொடர்ந்து பின்பற்றும் பிரிட்டன் அரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.